300 பேர் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் கண்டிப்பா திறந்தே ஆகணும். அப்படி பார்த்தா குறைஞ்சது 45-50,000 பள்ளிக்கூடமா திறந்தாகணும். 50,000 எய்மா வச்சுக்கலாம். ஒரு பிள்ளை படிக்கிறதுக்கு 3 மைலுக்கு மேல நடக்க கூடாது. அப்படி ஏற்பாடு பண்ணீங்கன்னா எல்லா பிள்ளைங்களையும் படிக்க வச்சிடலாமே. பள்ளிக்கூடம் திறந்துடலாம், ஆனா பீஸ் கட்டி படிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இருக்கணுமே. கல்வியை இலவசமாக்கினா ஓரளவுக்கு சாத்தியப்படுத்தலாம். இதே யோசனை தான் எனக்கு இருந்தது வடிவேல் சார். கல்விக்கு காசு வாங்குறது தாய்ப்பாலை விக்கிறதுக்கு சமானம் இல்ல. ஐயா, இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தினா நிதித்துறை மேல பெரிய பழு இறங்கும். இறங்கட்டுமே, சுமப்போம். விவசாயத்தை பெருக்குவோம், தொழில வளர்ப்போம், அதுல வர்ற வருமானத்தை கல்விக்கு செலவு பண்ணுவோம். யாருக்காக செலவு பண்றோம்? நம்ம பிள்ளைங்களுக்காக தானே. அவங்க படிச்சு வந்தா போறாதா? நாட்டை முன்னேற்ற மாட்டாங்களா? அந்த இலவச கல்வி திட்டத்தை இதுல சேர்த்துருங்க.